வணக்கம் நேயர்களே, இந்த டாக் ஆஃப் தி டவுன் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பரபரப்பான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் கூட அந்த தீர்ப்பில் 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்குது. இவங்களுக்கான தண்டனையும் அறிவிக்க போகிறாங்க வருகிற 30ஆம் தேதி. இந்த நிலையில் இந்த 6 ஆண்டுகளாக கடந்து வந்த இந்த வழக்கு விசாரணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தந்தையும் மகனும் காவலர்களால் மிக கொடுமையான அளவில் காவல் நிலையத்தில் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரிய அளவிலான அதிர்ச்சி அலை ஏற்பட்டது. இந்த விவகாரம் மற்ற மாநிலங்களும் கூட எதிரொலிக்கப்பட்டது. ஊடகங்களில் முதன்மை செய்தியாகவும் ஒரு காலத்தில் அது பேசப்பட்டது கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த விசாரணையில் இந்த தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளிகள் 9 பேர் போலீஸ்காரங்க அப்படின்றது ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்குது. ஏன்னா விசாரணை என்ற பேரில் அழைத்து பண்ணும்போது லாக்அப் டெத்து, தமிழகத்தில் இந்த லாக்அப் டெத்து வரும்போது அதையெல்லாம் தடுப்பதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை காவல்துறைக்கு மீதும் அவர்கள் மீது லாக்அப் டெத்து நடக்காமல் இருப்பதற்கான பல்வேறு விஷயங்களை அரசு எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட பல நேரங்களில் இந்த காவல்துறையுடைய செயல்பாடுகள் அத்துமீறிய செயல்களால் விசாரணை என்ற பேரில் அழைத்தவர்களை காவல்துறையை கண்மூடித்தனமாக அவர் மீது தாக்குதல் நடத்தி உயிரே போகிற அளவுக்கு நடந்து போன இந்த சம்பவம் பெரிய அளவிலான எதிர்ப்பு அலைகளையும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துது. இந்த வழக்கு விசாரணை தான் நீதிமன்றத்தில் 23ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் 9 காவல்துறை அதிகாரிகளும் காவல் நிலையத்தில் இருந்த 9 பேர் காவலர்களும் குற்றவாளிகள், அதாவது குற்றம் செய்வர்களை தண்டிப்பதற்கு காவல் நிலையங்கள் இருக்கிறது, ஆனால் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களை குற்றவாளிகளாய் 9 பேர் நியமிக்கப்பட்டாங்க என்ற விஷயத்தில் பெரிய அளவில் பரபரப்பப்பட்டது. இதில் பல அரசியல் விஷயங்கள் எல்லாம் உள்பே சேர்க்கப்பட்டது. அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கு அப்படியே தொய்ந்து போயிடும் அப்படிலாம் நினைச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த வழக்கு விசாரணையை மிக துரிதமாக கையில் எடுத்து விசாரித்த நீதிபதிகள் ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், அதாவது இந்த வழக்கினுடைய முக்கியமான சாராம்சம் கொண்ட ஆவணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகளில் என்னெல்லாம் நடந்தது என்பது பல கட்டங்களில் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாரும் தப்பித்து விடக்கூடாது, தந்தையும் மகனையும் கொலை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் காரணமான காவலர்கள் யாரும் தப்பித்து விடக்கூடாது என்பதில் மிக அழகாக சிபிஐ விசாரணையின் போது பல விஷயங்களை கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய பலரை சாட்சியாக இந்த வழக்கில் ஏற்றியிருக்காங்க. பல சாட்சிகள் கொடுத்த ஆதாரங்கள், அவங்க அளித்த அந்த சாட்சி வாக்குமூலங்கள், இதெல்லாம் வச்சு தான் இந்த நீதிமன்றம் இன்றைக்கு பரபரப்பாக அந்த தீர்ப்பை வழங்கியிருக்குது. 9 காவலர்களும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவிச்சிருக்குது. இந்த 9 பேருக்கும் கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு ஜெயராஜுடைய குடும்பத்தார் தொடர்ந்து அரசிடம் வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இது ஒரு நியாயமான நீதியாக கிடைச்சிருக்கு, இந்த நீதி முழுமையான தண்டனை வழங்கினாதான் எங்களுக்கு அது ஒரு முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏன்னா தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க தீர்ப்பு நிச்சயம் எங்களுடைய இழப்புக்கு சமனாக செய்ய முடியாது, இருந்தாலும் கூட நீதி ஜெயித்து இருக்கிறது, உண்மை ஜெயித்து இருக்கிறது என்பதான ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் கூட இதில் சம்பந்தப்பட்ட 9 குற்றவாளிகளுக்கும் சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அந்த தண்டனை என்பது ஒரு கடுமையான தண்டனையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனித உயிர்களை கொள்ளுகின்ற அளவுக்கு போகிற துணிச்சல் காவல்துறையிடம் செல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். இந்த சம்பவத்திற்கு பிறகாவது காவல் நிலையங்களில் நடைபெறுகிற லாக்அப் டெத்துகள் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஜெயராஜினுடைய குடும்பத்தினர் தன்னுடைய நிலைப்பாடுகளை செய்தியாளரிடம் பேசியிருக்கிறாங்க. இந்த சூழலில் வருகிற 30ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையுடைய தீர்ப்புடைய முடிவுகள் என்ன என்பதை தெரிவிக்க போகிறாங்க நீதிமன்றம். இந்த சூழலில் அந்த தீர்ப்பு கடுமையான தீர்ப்பாக வழங்கினா, ஏற்கனவே குற்றவாளிகள் என்பது தீர்ப்பு மூலமாக உறுதி செய்துட்டாங்க. ஆனால் உறுதி செய்யப்பட்ட அந்த 9 குற்றவாளிகளும் என்ன மாதிரியான தண்டனை தரப்போறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த விவகாரம் பற்றி உங்களுடைய கருத்து தெரிஞ்சால் நீங்களும் எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம்.